உங்களுக்கும் சில நேரங்களில் ஒரு நாள் 24 மணி நேரம் போதவில்லை என்று தோன்றுகிறதா? நீங்க காலை சீக்கிரம் எழுந்து முழு நாளும் ஓடிக்கொண்டே இருப்பீங்க. ஆனா இரவில் தூங்கும்போது உங்க மனதில் ஒரு கேள்வி மட்டுமே வரும். இன்று நான் உண்மையில் என்ன செய்தேன் என்று. வீட்டு வேலைகள் ஒருபோதும் முடிவதில்லை. ஒரு வேலை முடிந்தவுடன் இன்னொரு வேலை முன்வந்து நிற்கும். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே முழு நாளும் முடிந்து விடுகிறது. மற்றும் மிகவும் மோசமாக உணரப்படுவது என்னவென்றால், நீங்க முழு நாளும் பிஸியாக இருந்தபோதும் உங்களுக்காக 10 நிமிடங்களை கூட எடுத்துக்கொள்ள முடியாத நிலை. உண்மையாக சொன்னால், முன்பு என் நிலையும் இதே மாதிரியே இருந்தது. என்னிடம் நேரமே குறைவாக இருக்கலாம், அல்லது நான் சரியாக மேனேஜ் செய்ய முடியவில்லை என்று நினைத்தேன். ஆனால் மெதுவாக எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. பிரச்சனை நேரத்தில் இல்லை, பிரச்சனை என்னுடைய சில சிறிய பழக்கங்களில் இருந்தது. அந்த பழக்கங்கள் சிறியதாக தோன்றினாலும் முழு நாளின் ஓட்டத்தை குழைத்து விடுகின்றன. நேரத்தை மெதுவாக அல்ல, அமைதியாக குறைத்து கொண்டே இருக்கும். நமக்கு அது தெரியவே தெரியாது. பிறகு நான் அந்த பழக்கங்களை கவனிக்க ஆரம்பித்தேன். ஒன்றன் பின் ஒன்றாக மாற்ற ஆரம்பித்தேன். தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் மாற்றம் வர ஆரம்பித்த போது நான் நேரடியாக உணர்ந்தேன். முன்பு முழு நாளை எடுத்த வேலைகள் இப்போது பாதி நேரத்தில் முடிந்துவிட்டன. மிக சிறந்த விஷயம், இப்போது எனக்காகவும் நேரம் கிடைக்கிறது. அமைதியுடன் சிறிது சுகமும் கிடைக்கிறது. அதனால் இன்று நான் உங்களுடன் அந்த 12 கெட்ட பழக்கங்களை பகிரப் போறேன். அவை மெதுவாக உங்க நேரத்தை வீணாக்குகின்றன, உங்களுக்கே தெரியாமல். நீங்க இன்று அவற்றை அறிந்து மெதுவாக மாற்ற ஆரம்பித்தால் நம்புங்க, உங்க முழு நாளும் மாறிவிடும். அப்படியானால் ஆரம்பிப்போம். முதலாவது மற்றும் மிகவும் ஆபத்தான பழக்கம் நாம் மிகவும் லேசாக எடுத்துக்கொள்வது. காலை கண் திறந்தவுடன் போனை எடுப்பது. கண் திறந்தவுடன் யோசிக்காமல் போனை எடுத்துக்கொள்கிறோம். 2 நிமிடம் மட்டும் என்று நினைத்து வாட்ஸ்ஆப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் திறக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? அந்த 2 நிமிடம் எப்போது 20-30 நிமிடமாக மாறுகிறது என்று தெரியாது. நாளின் தொடக்கம் அங்கேயே கெட்டுப்போகிறது. ஏனெனில் போனை திறந்தவுடன் உங்க மூளை உடனே பிறரின் வாழ்க்கைக்குள் சென்று விடுகிறது. யாரோ ஒருவரின் மெசேஜ், யாரோ ஒருவரின் படம், யாரோ ஒருவரின் பிரச்சனை. உங்க கவனம் தொடங்குவதற்குள் உடைந்து விடுகிறது. பிறகு என்ன நடக்கும்? நீங்க அவசரமாக எழுந்து வேலைகள் குழப்பமாக ஆரம்பிக்கும். முழு நாளும் சிறிது குழப்பமாகவே இருக்கும். அதாவது நாள் தொடங்குவதற்கு முன்பே உங்க சக்தி குழைந்து விடுகிறது. ஆகையால் ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த புதிய பழக்கத்தை உருவாக்குங்க. காலையின் முதல் 10 நிமிடங்களை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்க. போனை தொடாதீங்க, அதை கொஞ்சம் தூரத்தில் வையுங்க. உங்களுடன் சிறிது நேரம் கழியுங்க. சிறிது நடை, லேசான ஸ்ட்ரெச்சிங் அல்லது அமைதியாக உட்கார்ந்து ஆழமாக மூச்சு விடுங்க. பெரிதாக எதையும் செய்ய வேண்டியதில்லை. உங்க மனதை அமைதியாக தெளிவாக தொடங்குங்க. நம்புங்க, நாள் தொடக்கம் உங்க கட்டுப்பாட்டில் இருந்தால் முழு நாளும் உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். இரண்டாவது பழக்கம் பிறரின் வாழ்க்கையை நகலடிப்பது. இது மிகவும் பொதுவானதும் ஆபத்தானதும். சோஷியல் மீடியாவில் நாம் என்ன பார்க்கிறோம்? பெர்ஃபெக்ட் வீடு, பெர்ஃபெக்ட் ருட்டீன், பெர்ஃபெக்ட் குடும்பம். மெதுவாக நம்முடைய வாழ்க்கையை அதோடு ஒப்பிட ஆரம்பிக்கிறோம். நானும் இப்படிதான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று நினைக்கிறோம். அங்கேதான் பெரிய தவறு நடக்கிறது. ஏனெனில் திரையில் நீங்க பார்ப்பது முழு உண்மை இல்லை. அது ஒருவரின் சிறந்த தருணம் மட்டும். ஆனால் அதை நம்முடைய முழு வாழ்க்கையுடன் ஒப்பிடுகிறோம். பிறகு ஒரே நேரத்தில் நிறைய மாற்றங்களை செய்ய முயற்சிக்கிறோம். புதிய ருட்டீன், பெர்ஃபெக்ட் கிளீனிங், எல்லாம் சரியாக. சில நாட்களில் களைப்பு வரும். பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடுறோம். நேரமும் வீணாகிறது, நம்பிக்கையும் குறைகிறது. ஆகையால் புதிய பழக்கங்களை உங்க வாழ்க்கையில் கொண்டு வர ஆசைப்பட்டால் ஒரு நேரத்தில் ஒரு மாற்றம் மட்டும் என்று ஸ்டார்ட் பண்ணுங்க. சிறியது, எளியது, தினமும் செய்யக்கூடிய பழக்கமாக ஆரம்பத்தில் செய்து அதை டெவலப் பண்ணுங்க. மூன்றாவது பழக்கம் தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குவது. வீட்டை அழகாக்குவது நல்லதே, ஆனால் அது பழக்கமாக மாறினால் பிரச்சனை. அதிக பொருட்கள் இருந்தால் அதிக நேரம் சுத்தம் செய்ய தேவைப்படும். அதிக நேரம் உயிரில்லா பொருட்களில் செலவழிக்க வேண்டும். ஆகையால் தேவையானவற்றை மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. மீதியை தனியாக வைத்துவிடுங்க. நான்காவது, கிச்சன் மேடையை நிரப்புவது. கிச்சன் மேடை நிரம்பி இருந்தால் சுத்தம் கடினம், குறைவாக வைத்தால் சுத்தம் எளிது. ஐந்தாவது, சிறிய வேலைகளை தள்ளி போடுவது. சிறியது பெரியதாக மாறும். 2 நிமிட விதி என்ற விதியை பின்பற்றுங்க. ஆறாவது, திட்டமின்றி நாள் தொடங்குவது. இரவு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு டு டூ லிஸ்ட் செய்யுங்க. இன்னைக்கு என்னென்ன வேலைகள் முக்கியமாக செய்ய வேண்டும் என்று. ஏழாவது, காலை தயாரிப்பு. இரவே மறுநாள் காலையில் செய்ய வேண்டிய வேலைகளுக்கான பொருட்கள் தயாராக இருந்தால் காலை அமைதியாக இருக்கும். அதை முந்தின நாள் இரவே ஒரு 10 நிமிடங்கள் ஒடுக்கி செய்து வைத்தால் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். எட்டாவது, எல்லா வேலைகளையும் தனியாக செய்வது. உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் வேலையை பகிருங்க. உங்க கணவர், குழந்தைகளிடம் சிறிய வேலை செய்ய சொல்லுங்க.
9வது பெர்ஃபெக்ஷன் மீது அதிக கவனம். ஒரு வேலையை முழுமையாக செய்வதுதான் முக்கியம், பெர்ஃபெக்ஷன் அல்ல. 10வது நேர வரம்பில்லாமல் வேலை செய்வது. உங்க நேரத்தை நிர்ணயிங்க. இவ்வளவு நேரம் வேலை, இவ்வளவு நேரம் ஓய்வு என்று. எல்லா வேலையையும் தொடர்ந்து செய்யாமல் அரை மணி நேரம் வேலை செய்தால் 10 நிமிடங்கள் ஓய்வெடுத்துவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. 11வது ஒரே நேரத்தில் பல வேலைகள். ஒரு நேரத்தில் ஒரு வேலை மட்டும் செய்யுங்க. மல்டி டாஸ்கிங் என்ற பெயரில் பல வேலைகளை செய்ய வேண்டாம். 12வது உங்களுக்காக நேரம் எடுக்காதது. நாளில் 10-15 நிமிடம் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. இது சுயநலம் அல்ல, அவசியம். இதுவே அந்த 12 கெட்ட பழக்கங்கள். இதில் உங்களுக்கு மிகவும் பொருந்துவது எது? காமெண்டில் சொல்லுங்க. நினைவில் வைங்க, பெர்ஃபெக்டாக வேண்டாம், நாள்தோறும் சிறிது மேம்படுங்க. ஒரு பழக்கத்தை தேர்வு செய்து 7 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. நீங்க மாற்றத்தை உணர்வீங்க. நேரம் மேம்படும், வேலை எளிதாகும், மனம் லேசாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.